பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகு வக்ரதுண்டாயத்மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிகு மகாசேனாயத்மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 22/1/2025 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் நாள். இன்றைய திதி மதியம் 2:51 வரை அஷ்டமி திதி, பின்பு நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் சுவாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 12 மணி வரை, யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராகு பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று மறைமுக வருமானம், மறைமுக யோகம், வெளிநாட்டு செய்தி, தொலைபேசி வாயிலாக நல்ல செய்திகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் யோகத்தை தந்த ராகு பகவான் கொடுத்த விரய செலவை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து திடீர் யோகத்தை தந்தார். இப்போ 10ஆம் இடத்தை நோக்கி நகர காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் திடீர் வருமான குறைபாட்டை தந்து விடுவார், திடீரென்று பிரச்சனைகளை தந்து விடுவார். அவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. ஆந்திர மாநிலம் காளகஸ்தியில் அருள்பாலிக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வளர்ச்சி, திடீர் யோகம், திடீரென்று வெளியுலக நண்பர்களால், வேற்று மதத்தவரால், வேற்று இனத்தவரால் லாபம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. நாகர்கோயிலில் அருள்பாலிக்கூடிய நாகநாத சுவாமியை மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது. கடகராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல்கள், வருத்தங்களை கொடுத்தாலும் தந்தை வழி கர்மக்காரகனாக லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய படிவுடைய மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பயணம், அவற்றின் மூலமாக வெற்றி, திடீரென்று நல்ல செய்திகள் வருவது, திடீரென்று யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சமயபுரத்தில் அருள்பாலிக்கூடிய ஆதிமாரியம்மன் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வளர்ச்சி, திடீர் யோகம், திடீரென்று பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. தஞ்சையில் அருள்பாலிக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் மனசு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை திடீர் வருமானம், திடீரென்று தந்தை வழி உறவுகளால் லாபம், தந்தை வழி பாட்டன் உறவுகளுடைய சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் விரைஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் அலைச்சல், திடீர் வருமானம், திடீரென்று யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று வாய்ஜாலத்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள், திடீர் லாபம் பெறக்கூடிய நாள் இந்த நல்ல நாள்ல. திருப்பாம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய பாம்பேஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் லாபம், திடீரென்று வெளிநாட்டு செய்தி, திடீரென்று உறவுகளோடு பகைகளை விலக்கி கொள்ளக்கூடிய நாள், தோல் நோய்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கூடிய ராகு பகவான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் யோகம், திடீர் வெற்றி, திடீரென்று பதவி வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. வேலை வாய்ப்புகளின் நாயகனாக இருக்கக்கூடிய எண்கண் முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஜென்மசனி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உழைப்புக்கேற்ற போராட்டத்தின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சென்னை வடபழனியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கொடுக்கலாங்கள் பிரச்சனைகள் வருவதற்கும் செய்தொழிலில் உங்களுடைய தொழிலை குறை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாம் 7.5 சனியால் நடைபெறுகிறது அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இறை வழிபாட்டை செய்து கொள்ளணும். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம். இந்த நேரத்தில் பூவரசங்குப்பத்தில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த பெருமாள் லக்ஷ்மி தேவியிடம் சொல்லி பல்வேறு செல்வங்களை அள்ளி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய யோகம் பெற்றவர். அவரை மனதில் இருத்தி அனைவரும் விழுப்புரம் மாவட்டம் பூவரசங்குப்பத்தில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை மனதில் இருத்தி மனதார பிரார்த்தனை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.